வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு தரணும் பொள்ளாச்சினா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்துட்டேன். ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் பக்கம் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்து நம்ம சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ பிறகு நமக்கு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படி நம்ம காய் பார்த்தீங்கன்னா குடம் காய் தாங்க இன்றைக்கி குறிக்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 காய் அந்த மாதிரி உரிச்சிருக்கோம். 300-400 காய் உரிச்சிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் மோடம் போட்டிருக்கு, வெயில் வராது, மழையும் வராமல் தான் சரி. காய் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரிக்கிறது கொஞ்சம் கடுசாகவும் இருக்குது. வசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரி சாஞ்ச மாதிரியும் கீழேயும் போயிடுச்சு. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு சாப்பிட்றதுக்கு போவோம். பார்க்கலாம் என்னத்துக்கு போவோம்னு. மணி பார்த்திங்கன்னா 10 ஆச்சுங்க. இப்போடா சாப்பிட்றதுக்கு போவான்னு பார்த்துருந்தா கரெக்டாக 10 மணிக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. நம்மளை போய் சாப்பிட்டு இப்படி ஒர்க்கும் கண்டினியூ பண்ணலாங்க. என்னென்னா ஒரு 3 வண்டி காய் அந்த மாதிரி தான் வரும். இஷ்டம் படி காய் வருமானு தெரியல, கேட்டால் தான் தெரியும் வருமா இல்லையான்னு. 6 பேர் சுற்றி வளைச்சி போட்டிருக்கோம். நாங்கள் இங்கே நேருக்கு வந்து இருக்கிற காயை முடிஞ்சால் ஒரு 400 காய் 500 காய் வரும். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா 10:40 ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே ஒரு கோயில் இருந்துச்சுங்க பக்கத்தில். அந்த கோயில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் சேர்ந்து கட்டின கோயில் அப்படின்னாங்க. அது உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. எனக்கு உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க அவங்களே சேர்ந்து கட்டின கோயில். இது பார்த்திங்கன்னா பெரியவங்க பண்ண ஒரே வேலை பார்த்திங்கன்னா மேலே பந்தல் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பூரா வந்து இங்கே இருக்கிற கல்லுகளையே வச்சு அவங்க சாமியாக செஞ்சு பூஜை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல உட்காந்தாலே ஒரு அமைதியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது. மணி செட் பண்ணி பார்த்தாலே ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். மேலையெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பந்தல் தான் போட்டிருக்காங்க, லைட்டிங் செட் பண்ணி. இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றியும் பார்த்திங்கன்னா மரங்க தாங்க. கோயில் சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரங்க, அப்புறம் வேப்ப மரம், ரொம்பவே அழகாக இருக்குது. சரி சாப்பிட்டு எந்திரிச்சிட்டாங்க. போய் அப்படியே நான் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். மணி பார்த்திங்கன்னா 12:15 ஆச்சுங்க. இப்போ ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 காய் அந்த மாதிரி தான், 100-150 காய் தான் அந்த மாதிரி வரும். மணிக்கு பேர் பார்த்திங்கன்னா நல்லா உரிச்சது வசிப்பட்டுருச்சு. பார்த்தா நினைக்கிறேன் பெரிய காயமெல்லாம் அளவான காயம்தான் போட்டுலே போயிடுச்சுங்க. அது ரத்தம் அந்தளவுக்கு வரல, நம்ம அளவு போட்டு குடிச்சிட்ருக்காங்க. இப்போ முடிஞ்சான மணிக்கு காய் வருமா இல்லைன்னு தெரில. அது முடிச்சதை கேட்க முடியும். முடிச்சுட்டு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா காய் பிரிச்சுட்டாங்க. எவ்வளோ காயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 காய் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆள் ஒன்று பிரிச்சா பார்த்திங்கன்னா வேலையை முடிஞ்ச மாதிரி நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சுங்க. முடிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போது காய் ஃபுல்லாக உரிச்சு முடிஞ்சாச்சு. இந்த காய் எண்ணி விடணும். எண்ணி விட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்ல நிழலுங்க. எண்ணி விட்டாலும் காய் உடையிருக்கு. நிறைய வாய்ப்பே சுத்தமாக இல்லை, அந்தளவுக்கு நிழல். 2 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே காய் எண்ணி விட்டு மட்டை போட்டு போயிட்டு வேறு பக்கம் இருக்கா இல்லையான்னு கேட்கலாம். ஓகே மக்களே, ஒரு தடவை வேலை முடிஞ்சு ஃபுல்லாக உரிச்சு முடிச்சாச்சு. ஃபுல்லாக மட்டையை போட்டு கவர் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து மட்டையை ஃபுல்லாக போட்டுருங்க அப்படின்னு கொத்துக்கார் சொன்னாங்க. அப்படின்ட்டு எல்லா மட்டையும் போட்டு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பார்த்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.